Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Science Biology Unit 18 Heredity. இந்த யூனிட்டோட just ஒரு introduction part தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். Heredity. ஜெனரலா நமக்கு எல்லா கேரக்டர்ஸும் யார்கிட்ட இருந்து வருது, ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு எப்படி கேரக்டர்ஸ் போகுது, இது எல்லாத்துக்குமே காரணம் ஜீன் தான். நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கோம். நம்மளோட கலர், ஐ கலர், ஹேர் கலர், ஹைட், வெயிட், இந்த மாதிரி எல்லாமே நம்ம பேரண்ட் கிட்ட இருந்து தான் நமக்கு இன்ஹெரிட் ஆகி வருது. நம்மளோட ஜீன்னால தான் நம்மளோட ஃபிசிக்கல் அவுட்லுக், நம்ம பார்க்குறதுக்கு எப்படி இருக்கோம், அதுவும் நம்ம பேரண்ட் கிட்ட இருந்து தான் நமக்கு வருது. நம்மளோட பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது பேரண்ட்டுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்குன்னா அவங்களோட ஜென்ரேஷனுக்கும் அது வருது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிக்கிள் செல் அனிமியா, இதெல்லாம் வந்து ஹெரிடிட்டி டிசீஸ். இது அவங்களோட ஜென்ரேஷனுக்கும் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே எதன் மூலமாக நடக்குது அப்படின்னா ஜீன் மூலமாக தான் நடக்குது. ஹெரிடிட்டி அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் அ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அத்லெட்டாக இருக்கலாம். அவரோட ஜென்ரேஷனில் அவரோட பசங்களோ பேர பசங்களோ ஒரு அத்லெட்டாவோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலையோ வந்து இருப்பாங்க. இதை தான் வந்து ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஹெரிடிட்டியோட ஒரு யூனிட் தான் ஜீன். ஜீனுங்கிறது என்னென்னா ஒரு ஃபேக்டர் பேரண்ட் கிட்ட இருந்து நமக்கு வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹைட்டோ ஒரு கலரோ எதுவானாலும் இருக்கலாம், நமக்கு வருதுன்னா அதை தான் வந்து இன்ஹெரிட்டட் ஃபேக்டர்ஸ். இதெல்லாமே வந்து ஜீனுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபேக்டர்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, வேரியேஷன் இருக்குது அப்படின்னா அதை தான் ஜெனட்டிக் வேரியேஷன் அப்படின்போம். நம்மளோட அப்பியரன்ஸ்க்கும் நம்மளோட பேரண்ட்டோட அப்பியரன்ஸ்க்கும் ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்குன்னா அதுதான் வந்து இந்த ஜெனட்டிக் வேரியேஷன் டிஃப்ரென்ஸ். அந்த டிஃப்ரென்ஸ் தான் வேரியேஷன் அப்படிம்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மலாக ஒரு ஃபாதர் இருக்காரு, அவரோட கேஜிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 60 கேஜிஸ் வச்சுக்கலாம். அவரோட பையன் வந்து ஒரு பாடி பில்டராக இருக்காரு. அவரை பார்த்தீங்கன்னா நல்ல நார்மலோட அப்பாவோட பையன் வந்து ஒரு பாடி பில்டராக இருக்காரு. பிகாஸ் ஆஃப் அவர் நல்ல ஒரு ஹெல்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு எக்ஸசைஸ்லாம் பண்ணி அவர் வந்து மசில்ஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. அப்பா வந்து நார்மலாக தான் இருக்காரு, பட் அவர் பையன் வந்து ஒரு பாடி பில்டராக இருக்காரு. இந்த அப்பியரன்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம வேரியேஷன், ஜெனட்டிக் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜெனட்டிக்ஸை உருவாக்குனது யார் அப்படின்னா க்ரீகர் ஜோஹன் மெண்டல். இவர் தான் வந்து ஜெனட்டிக்ஸோட ஃபாதர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பரம்பரையிலிருந்து அடுத்த பரம்பரைக்கு ஒரு விஷயம் பாஸ் ஆகுது, அது மூலமாக தான் அவங்களோட கேரக்டர்ஸ், பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு ஜெனட்டிக் கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனை ஏற்படுத்தி கொடுத்தவர் க்ரீகர் ஜோஹன் மெண்டல் தான். இவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1822 to 1884. இவர் ஆஸ்திரேலியன் மாங்க். இவர் தான் வந்து பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி அப்படிங்கிற அவர் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நமக்கு கொடுத்தாரு. அப்புறம் இவர் வந்து இவர் வந்து ஒரு டீச்சர், ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், நேச்சுரல் சயின்ஸ் இதிலெல்லாம் வந்து இவர் வந்து டீச்சராக இருக்கார். இவரோட ஹைஸ்கூல் டீச்சராக இருக்கார். இவரோட ஃப்ரீ டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் இருந்த இடத்துலையே ஒரு கார்டன் இருக்குது. அங்கே வந்து டீ பிளான்ட்ஸ் நிறைய இருக்குது. அதை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து 9 இயர்ஸ்க்கு பண்ணிகிட்ருக்காரு, ஃப்ரம் 1856 to 1865. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 பீ பிளான்ட் கிட்ட 34 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கும். அவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வந்து அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்க்குறாரு. அவர் செய்யும்போது ஒவ்வொரு பிளான்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இதனால் ஃபைனலாக 7 பேர்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய பிளான்ஸை வந்து சூஸ் பண்ணுறாரு. அது என்ன கேரக்டர்ஸ்னால் அதுதான் இங்கே 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் உள்ள பிளான்ட். என்னென்ன அந்த பிளான்ட்லேருந்து எடுக்கிறாரு அப்படின்னா சீடோட ஷேப் எடுக்கிறாரு, சரிங்களா. அப்புறம் சீடோட கலர், சீடோட கோட் கலர், அப்புறம் அதோட பாட் ஷேப்னா இப்போ பட்டாணி செடியோட தோல் இருக்கு இல்லையா, அதை தான் பாட் அப்படின்போம். அந்த தோலோட ஷேப்பை எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அதோட கலர் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃப்ளவர் பொசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிளான்ட் இருக்குன்னா அந்த ஸ்டெம்மில் இந்த எட்ஜில் இந்த ஒரு ஃப்ளவர் ஆரம்பிக்குது அப்படின்னா அதை ஆக்சிலரி அப்படின்போம். அதோட நுனி டிப்பில் ஆரம்பிக்குது அப்படின்னா அதை டெர்மினல் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. அந்த ஃப்ளவர் பொசிஷன் எடுக்கிறாரு. ஸ்டெம்மோட லென்த் எடுக்கிறாரு, லாங் பிளான்ட், ஷார்ட் பிளான்ட், இந்த மாதிரி 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் உள்ள பேர்ஸை வந்து அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு சூஸ் பண்ணுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெண்டலோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கு எதெல்லாம் ரீசனாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்கலாம்.
இவர் ஏன் பீ பிளான்ட்டை சூஸ் பண்ணியிருக்காரு, வேறு ஏதாவது சூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. அவரோட சக்ஸஸ்க்கு மெயின் ரீசன் இந்த பிளான்ட்டு தான். ஏன் அப்படின்னா ஜென்ரலாகவே இந்த பிளான்ட் வந்து செல்ஃப் பாலினேட்டிங்காக இருக்கும். அதனால வந்து அவர் ஈஸியாகவே ப்ரீடிங் புதுசாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை உருவாக்குறதுக்கு அவருக்கு ஈஸியாக இருந்தது. செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பிளான்ட் இருக்குன்னா அதில் மேல் ரீப்ரொடக்டிவும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவும் அந்த ஒரு பிளான்ட்லேயே இருக்கும். அதுக்குள்ளே வந்து ப்ரீடிங் நடந்துக்குது அப்படின்னா அதுதான் வந்து செல்ஃப் பாலினேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து போலன், இந்த பார்ட் தான் வந்து போலன் சொல்லுவோம். இது ஸ்டிக்மான்னு சொல்லுவோம். இந்த ஸ்டிக்மாங்கிறது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவோட ஒரு பார்ட்டு, இந்த போலன் வந்து மேல் ரீப்ரொடக்டிவோட ஒரு பார்ட்டு. இது ரெண்டும் கம்பைன் ஆகும்போது ஒரு நியூ இண்டிவிஜுவல் கிரியேட் ஆகும். அதுதான் வந்து செல்ஃப் பாலினேட்டிங். அதுக்குள்ளே நடந்துக்கிறது தான் வந்து செல்ஃப் பாலினேட்டிங் அப்படிம்போம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பீ பிளான்ட்டோட லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட், ஆனுவல் தான், அதாவது 1 இயர் தான். அதனால் அவர் நிறைய ஜென்ரேஷன்ஸை உருவாக்குறதுக்கு அவருக்கு நிறைய பாசிபிள் இருந்தது. அதனால் அவர் இந்த பீ பிளான்ட்டை சூஸ் பண்ணார். தேர்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈஸி டு கிராஸ் பாலினேட். இந்த பீ பிளான்ட்டை கிராஸ் பாலினேட் பண்ணுறதுக்கு அவருக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. கிராஸ் பாலினேட்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டால் பிளான்ட், நான் இங்கே வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இது கொடுத்துருக்கேன். ஒரு டால் பிளான்ட்டோ பீ பிளான்ட்லே ஒரு டால் பிளான்ட்டோ ஒரு ஷார்ட் பிளான்ட்டோ எடுத்துக்கிட்டு இது வந்து போலன், இது ஸ்டிக்மான்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த டால் பிளான்ட்டில் இருக்க போலனை எடுத்து இந்த ஷார்ட் பிளான்ட்டில் இருக்க ஸ்டிக்மாவில் இன்ஜெக்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டுக்குள்ளே நடந்தால் அது செல்ஃப் பாலினேஷன், ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்குள்ளே நடந்ததுன்னா அதை தான் வந்து கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் வந்து மெண்டல் பண்ணினார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு இந்த மாதிரி கிராஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் கிராஸ் பாலினேஷன். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா பீ பிளான்ட்டுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, மேலேவும் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்டிங் பிளான்ட்டுக்கு இருந்தது. அதாவது அதோட கலர், பொசிஷன், ஸ்டெம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் இந்த பீ பிளான்ட்டை அவர் சூஸ் பண்ணார். ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வந்து பைசெக்ஷுவல், அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாமே ஒரே ஃப்ளவர்லேயே இருக்குது. அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருந்தது. இந்த பிளான்ட் வந்து பைசெக்ஷுவலாக இருக்கிறதுனால அவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதனால தான் மெண்டல் வந்து இந்த பீ பிளான்ட்டை சூஸ் பண்ணினார். இந்த மாதிரி ஒரு நேச்சராக நடக்கிற செல்ஃப் பாலினேஷனோட இருக்கிற ஒரு விஷயத்தை கிராஸ் பாலினேட் பண்ணினா என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிறது தான் மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டீட்டெயில் ஆன்சர் பார்க்குறதுக்கு இது வந்து பேசிக்காக இருக்குங்கிறதுனால இந்த இன்ட்ரோடக்ஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.